சங்கநாராயணன் தோழர் வணக்கம். நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். தோழர்களே வணக்கம். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணைய வாயிலாக நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. குறிப்பாக இதிலே நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை, அவருடைய சிறுகதைகளை கதை சொல்லி வாயிலாக கேட்டும் பின்னூட்டத்தால் பகிர்ந்தும் அந்த கதையை ஒவ்வொரு நாளும் சுவைத்தும் அந்த சுவையை பிறருக்கு பகிர்கின்ற வகையில் இணைய வழியாக அந்த கருத்துக்களை உரையாடி வருகிறோம் தோழமைகளே. அப்படி அழகிரிசாமி ஐயா அவருடைய சிறுகதைகளை நிறைவு செய்துவிட்டு, தமிழொலி ஐயா அவருடைய சிறுகதைகளை நிறைவு செய்துவிட்டு, தற்பொழுது கீரா என்கிற மகத்துவத்தினுடைய சிறுகதைகளில் நாம் கதை சொல்லி வாயிலாக கேட்டு இன்றைக்கு 23வது நாள் நிகழ்வில் பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளே. இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிற அத்துணை ஆளுமைகளுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமை சார்ந்த வணக்கங்களை முதலிலே பதிவு செய்கிறோம் தோழமைகளே. கீரா என்கிற மகத்துவத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பேசி பேசி கொண்டாடுகிற வகையில் அவர் ஒரு சாதாரண மேம்போக்கான பொதுமொழி நடையை விட வட்டார வழக்கு நடைமொழிக்கு ஆழமான கருத்தியலை பதிவு செய்தவர் ஆவார். வட்டார வழக்கு நடைமொழிதான் மக்களின் ஆன்மாவிலிருந்து உதிப்பது, அதற்கே ஒரு மொழி சிறப்பு உண்டு என கீரா கோபல்லபுரத்து மக்கள் என்கிற நாவலில் 2014ஆம் ஆண்டிலே பக்கம் 272 இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார், தமிழ் தாய்க்கு செட்டி நாட்டில் ஒரு முகம், கொங்கு நாட்டில் ஒரு முகம், சோழ நாட்டில் ஒன்று, நெல்லை சீமையில் ஒன்று, கரிசல்பட்டியில் ஒன்று, தொண்டை நாட்டில் ஒன்று, நாஞ்சில் நாட்டில் ஒன்று, மதுரை மண்ணில் ஒன்று, இன்னும் பல. இப்படி வட்டாரந்தோறும் அவளுக்கு திருத்தமான முகங்கள் பல இருக்கின்றன. முகத்துக்கு ஒரு நாக்கு இருக்கிறது, நாக்குக்கு ஒரு பேச்சு இருக்கிறது என்று வட்டார வழக்குகளை குறித்தும், எழுத்து வழக்கை நிஜமான நடை அல்ல சக்களத்தி நடை என்றும் குறிப்பிடுகிறார் கீரா தன்னுடைய கட்டுரைகளில். இவ்வாறு வட்டார இலக்கியத்தினுடைய வளத்தை தமிழ் இலக்கிய உலகத்திற்கு மேலும் மேலும் விரிவுபடுத்திய மகத்தான ஆளுமை கீரா அவர்களுடைய சிறுகதையான கோமதி என்கிற சிறுகதையை இன்றைக்கு கதை சொல்லியான கவிஞர் மா ரமணி அவர்கள் வாயிலாக நாம் கேட்டு சுவைக்க இருக்கிறோம் தோழமைகளே. என்ன 2 முதுகலை பட்டப்படிப்பு படித்து பிஎட் படித்து 27 ஆண்டுகளுக்கு மேலாக மெட்ரிக் பள்ளியில் ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் முதல்வராகவும் பணியாற்றிய இவர் இலக்கிய துறையிலும் சமூகத்துறையிலும் தனது பங்கை செய்து வருகிறார். குறிப்பாக இலக்கியத்தில் கவிதை, பட்டிமன்றம், விவாத மேடை, பாட்டரங்கம், கருத்தரங்கம் என பல்வேறு நிலைகளில் பங்கேற்று சிறப்பு செய்து வருகிற இவர் கவிதை, கட்டுரை தொகுப்பு, ஆய்வு கட்டுரை 100 கவிதைகளுக்கு மேல் எழுதி உலக சாதனை ரெக்கார்டு நிகழ்த்தியுள்ள ஆளுமை. இலக்கிய மன்றத்திலே பொருளாளர், அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை, உலக முத்தமிழ் கூட்டமைப்பில் நிர்வாக குழு உறுப்பினர், சுந்தரி சாந்திலாலுடைய நூலகர் என 100க்கும் மேற்பட்ட விருதுகளையும் 80க்கும் மேற்பட்ட சான்றிதழ்களையும் பெற்ற இவர் சுரபி என்ற அமைப்பை ஆரம்பித்து சமூக சேவை ஆற்றி வருகிற இலக்கிய ஆளுமை ஆவார். அமெரிக்க இலக்கிய பேரவை, அமெரிக்க தொலைக்காட்சியில் கவிதைக்கு நடுவராகவும் கருத்தரங்க இயக்குநராகவும் தினமும் நடக்கிற நிகழ்வுகளில் அந்த நிகழ்வுகள் எல்லாம் தலைமை ஏற்கிற தலைமையகமாகவும் பேட்டிகளில் கலந்து கொள்ளும் இலக்கிய பேட்டியாளராகவும் இப்படி கவிதை, பாடல் என பல்வேறு நிலைகளில் சிறப்பு சேர்த்து வருகிற கவிஞர் மா ரமணி அவர்கள் கீரா ஐயா அவர்களுடைய கதையான கோமதி என்கிற கதையை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கீரா அவர்களின் கதை தருக.
நன்றி தோழர். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், நம்முடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர், நூற்றாண்டை கண்ட ஆளுமை கரிசல் இலக்கிய தந்தை எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் அவர்களுடைய அந்த கதைகளை நாளும் ஒரு கதை என்ற இணையவழி மூலம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் கருமுருகன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும், மேலும் இங்கு கலந்து கொண்டிருக்கிற அத்தனை தோழமைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நான் பதிவு செய்கிறேன். கரிசல் இலக்கியத்தின் முன்னத்தியேர் என்று அழைக்கக்கூடிய கீரா என்று அழைக்கக்கூடிய கி. ராஜநாராயணன் அவருடைய கதை கோமதி என்ற இந்த சிறு கதையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கதை இப்படி ஆரம்பிக்குது. முதல்ல, அதாவது கோமதி செட்டியாருக்கு வயசு 30 ஆயிடுச்சு. அடுத்து பிறக்க போற குழந்தை பெண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவர் கோமதி என்ற பெயரை தான் வைக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அதற்கு என்ன காரணம் என்ன, இந்த குடும்பத்துல அடுத்து பிறக்கிற குழந்தைகள் அந்த 7 பிள்ளைகளும் அசல் பெண்கள் அப்படின்னு கீரா அங்க பதிவிட்டிருக்காரு. முதல்ல அசல் பெண்கள் என்னன்னா எனக்கு கொஞ்சம் புரியல. அதுக்கப்புறம் தான் அந்த கதையை படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது. அது மாதிரி நீங்களும் அந்த கதை சொல்லும் போது நீங்க கேட்டீங்கன்னா அதை நீங்களும் புரிச்சுப்பீங்க. இப்படி அடுத்து பிறக்க போற குழந்தை பெண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பையன் பிறந்துட்டான். அதனால கோமதி என்ற பெயரை அவங்க முடிவு பண்ணதுனால கோமதி அப்படின்னு அந்த பெயரையே வச்சிடுறாங்க. இந்த கோமதிக்கு சின்ன வயசுல இருந்து ஜடை பின்னிக்கணும், பூ வச்சுக்கணும், கையில வளையல் போட்டுக்கணும், இப்படி ஒரு ஆர்வம், ரொம்ப ஆர்வமா இருப்பான் அவன். எப்படி சின்ன வயசுல அவன் எப்படி பெண்களோட விளையாடுறானோ அதே மாதிரிதான் வளர வர்ற பெண்களோட தான் விளையாட ஆரம்பிக்கிறான். அத பெண்களை மாதிரி கையை நீட்டி பேசுறதும், தலையாட்டி பேசுறதும், இத மாதிரி செய்கைகள்லாம் அவன் செய்யறான். பெண்களோடவே அவன் விளையாடுறான். அப்படி ஒருவேளை ஆண் பிள்ளைகளுக்கு கூட விளையாட வேண்டிய அந்த வாய்ப்பு கிடைச்சா அவங்களோட விளையாட மாட்டான். ஒரு சின்ன வீடு கட்டிட்டு தானும் ஒரு மணப்பெண்ணாகவும் அப்படிதான் விளையாடக்கூடியவனாக இருந்தான். அதனால பெண்களோடு விளையாடக்கூடிய அந்த பாவத்துலதான் அவன் இருந்தான். இப்படி அவன் வளர வளர பெண்கள் கிட்ட இருக்கிற மாதிரியும் ஆண்கள் கிட்ட பழகாத மாதிரியும் ஒரு தனிமைப்பட்டு போயிடுறான். பெண்கள் செய்யக்கூடிய அந்த செய்கை எல்லாம் செய்யக்கூடியவனா அவன் இருக்கான். இப்போ ஏதாவது ஆச்சரியமா ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா அப்படியே வேகமா கையை தட்டி இப்படி இடது கை மணிக்கட்டுல அந்த வலது முழங்கைய வச்சு இப்படி ஒரு பெருவிரலை வச்சு இப்படி ஆச்சரியமா அப்படி பார்க்கக்கூடியவனா அப்படி இருக்கான். அந்த கிராமத்துல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, அந்த வயசான பாட்டிங்கெல்லாம் ஏதாவது சொல்லிட்டோம்னா அடி ஆத்தி அப்படி சொல்லுவாங்க இல்லையா, என்ன இப்படி சொல்ற அப்படின்வாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி செய்யக்கூடியவனா அவன் இருக்கான். அது மட்டுமல்ல, அப்படியே வட்டமா பொட்டு வச்சுக்கிறதும், ஒரு முடிய நீளமா வளர்த்துக்கிறதும், கொப்பு வச்சுக்கிறதும், அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெண்கள் அணியக்கூடிய அந்த ஜம்பர் பாடி மாதிரி ஒரு ஆடையை போட்டுக்கிறதும், அது மேல ஒரு துண்டை போட்டுட்டு இப்படி இழுத்து விடுறது. பெண்கள் அப்படி இழுத்து விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்படி இழுத்து விட்டுக்கிற மாதிரியும் இந்த மாதிரி செய்யக்கூடியவனா இருக்கான். அது மட்டுமல்ல, வெத்தலைய நிறைய வாயில போட்டுட்டு அது செவக்குதா அப்படின்னு நாக்க அப்படி நீட்டி நீட்டி பார்த்துப்பான். இப்ப நம்மளாம் பெண்கள்லாம் வெத்தலை போட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, இப்ப சொல்லுவாங்க கணவன் ரொம்ப அன்பா இருக்கான், சிகப்பா இருந்ததுன்னா கணவன் உன் மேல அன்பா இருக்கான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இவன் வெத்தலையை போட்டு இப்படி பார்ப்பான், சிகப்பா இருக்கா அப்படின்னு. இப்படி பெண்கள் மாதிரி ஒரு தழுக்கு நடையும், இடுப்பை அப்படி ஆட்டிக்கிட்டு நடக்கிறதும், கையை வீசி வீசி நடக்கிறதும், பெண்களை மாதிரி நடக்கக்கூடியவா அவன் இருக்கான். ஒரு எவ்வளவு புருஷர்கள், அதாவது அழகான ஒரு ஆண் மகனை பார்த்துட்டா இவனுக்கு எங்கேருந்துதான் வெட்கம் வருமோ தெரியும், அப்படி ஒரு வெட்கப்படக்கூடியவனா அவன் இருக்கான். இப்படி இருக்கும்போது இவன் பெண்களோடையே இவன் பழகுறதுனால பெண்களும் சரி இவன் நம்மளோடதான் இருக்கான், பரவாயில்ல, நம்ம ஒரு ஆளா அப்படி நினைச்சுக்கலாம் அப்படின்னு அவனை நினைச்சுக்கிறாங்க. இவன் இருக்கும் போதே நிறைய விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவனு என்ன செய்யறான், பாலுணர்வு தூண்டக்கூடிய அந்த கதைகள் எல்லாம் சொல்லி மத்தவங்களை மகிழ்விக்கக்கூடியவனாக இருக்கான். அது மட்டுமல்ல,
இவன் மனசுல இருந்து அப்படியே யோசிச்சு ஒரு ஒப்பாரி பாட்டு பாடினான்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே மற்றவங்க கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வர மாதிரி அப்படி பாடக்கூடியவனா இருக்கான். ஆனா என்னன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டான். ஒரு நாளைக்கு இங்க இருப்பான், ஒரு நாளைக்கு வேலைக்கு இன்னொரு இடத்துக்கு போவான், ஒரு நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போவான். இப்படி ஒரே இடத்துல அவன் இருக்க மாட்டான். ஆனா அவன்கிட்ட ஒரு சிறப்பான கலை என்ன இருக்கு அப்படின்னா, சமையல் கலை. சமையல்ல இவனுக்கு நிகர் இவன் தான். இவனை விட்டா சமைக்கிறவங்க வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு சமையல் செய்யக்கூடியவனா இவன் இருக்கான். அதனாலதான் எல்லாரும் இந்த விசேஷ நாட்கள்லாம் கோமதி எங்க கோமதி எங்கன்னு அப்படின்னு இவனை தேடுவாங்க. அந்த அளவுக்கு கிராக்கி இவனுக்கு விசேஷ நாட்கள். இப்படி இவன் வாழ்க்கை போயிட்டே இருக்கு. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, ஒரு தூரத்து சொந்தக்காரங்க அவங்க கல்யாணத்துக்கு கோமதி போறான். போகும்போது அங்க ரகுபதி நாயக்கர் அப்படின்ற அவங்க குடும்பத்து பெண்கள் எல்லாம் அங்க வர்றாங்க. அந்த பெண்களை சொல்லணும்னா, அவங்க வீட்டு குடும்பத்துல இருக்கிற ஆண்களும் சரி, பெண்களும் சரி, அழகுலயும் சரி, வசதி மிக்கவங்களாகவும், அப்படி அறிவார்ந்த அப்படி குடும்பமா இருக்காங்க. இவன் அவங்களை எல்லாம் பார்க்கறான். அவங்களுடைய ஆடை அலங்காரம், இந்த நகை நட்டு, அவங்க பேசுற பேச்சு, இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சொக்கி போய் அவங்களையே பார்த்துட்டு இருக்கான். இப்ப நடுவுல என்ன ஆச்சுன்னா, இந்த இந்த ரகுபதி நாயக்கருடைய இளைய பேத்தி சுலோ இவன பார்க்கிறா. பார்த்துட்டு என்ன நினைச்சா விழுந்து 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 சிரிக்கிறா. அப்படியே கண்ல கண்ணீர் வர மாதிரி அப்படி சிரிக்கிறா. இந்த வளையல்லாம் கீழ விழுந்து உடைஞ்சு எப்படி சத்தம் கலகலன்னு அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. சிரிச்ச உடனே இவனும் பார்க்கறான். அவளும் பார்த்துட்டு சரி அவன் பார்க்கறான்றதுக்காக அந்த சிரிப்ப அடக்கிட்டு அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்ப அவனும் பேசுறான். அப்போ சுலோ பக்கத்துல இந்த கோமதி பக்கத்துல இருக்க ஒரு தோழி சுலோகிட்ட சொல்றா. இவன் நல்லா சமைக்கக்கூடியவன், நல்லா பாடக்கூடியவன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இவ எல்லாம் அந்த மனசுல ஏத்துக்கிறா. ஏத்துக்கிட்டு பரவாயில்லையே, பரவாயில்ல நல்லா பேசுறான், நல்லா சமைக்கக்கூடியவனா இருக்கான், நல்லா பழகக்கூடியவனா இருக்கான் அப்படின்னு இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது அவன் மேல. இப்ப எல்லாம் பெண்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அவனுக்கு பக்கத்துல ஒரு இடம் கிடைக்குது உட்கார்றதுக்கு. பெண்கள் பக்கத்துல அப்படியே உட்கார்ந்துக்கிறான். உட்கார்ந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அந்த பக்கத்துல இருக்கிற பெண்களுடைய அந்த பட்டு புடவைய சரசரப்பும், அந்த தலையில வச்சிருக்கிற அந்த மல்லிகை பூவும், அந்த வேர்வை மனம் கலந்த வாசமும், இதெல்லாம் அப்படியே அவன கிறங்கடிக்குது. அவங்க பேசுறத அப்படியே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். அவங்க சுவாரஸ்யமா ஏதோ அவங்களுக்குள்ள பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவனும் சிரிச்சுக்கிறான். சிரிச்சுட்டு அப்படி மெல்ல சுலோ காது கிட்ட போய், "எக்கா, இந்த புடவை என்ன விலைக்கா?" அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே ரூ. 500 அப்படின்னு சொன்ன உடனே, கொஞ்சம் யோசிச்சுட்டு, "உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குக்கா" அப்படின்னு சொல்றான். அப்போ சுலோ கொஞ்சம் அப்படியே நாணத்தோட பெண்ணுக்குரிய நாணம் இருக்கும் இல்லையா? அதனால அவ அப்படியே சிரிச்சுட்டு, சரி இவளும் பேசுறா, அவனும் பேச ஆரம்பிக்கிறான். அப்ப திடீர்னு சுலோ சொல்றா, "நீ பேசாம எங்களோட ஊருக்கு வந்துடேன். அங்க எங்க ஊர்ல எங்க வீட்டு சமையலுக்கு இருந்துறேன்" அப்படின்னு சொன்ன உடனே, இவன் எதுவும் யோசிக்கல. உடனே, சரி நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே இப்படி பேச்சு நடந்துட்டு இருக்கும்போது, இவனுடைய கவனம் எல்லாம் அந்த சுலோ போட்டிருக்கிற அந்த கையில வைர வளையல் போட்டிருக்கா. அந்த வைர வளையல் மேலேயே அவ கவனம் இருக்கு. அந்த வைர வளையல் அவளுக்கு அவ்வளவு லட்சணமா இருக்கு. அத பார்த்துட்டு இருக்கான். இவங்க குடும்பத்து பெண்கள் எல்லாம் ஒரு கையில வைர வளையலையும், ஒரு கையில கருப்பு வளையலும் போடக்கூடிய பெண்களா இருக்காங்க. இவனும் அந்த 2த்தையும் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அத பார்க்கறதுக்கு. ரொம்ப பிடிச்சு போகுது. அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கான். இது மாதிரி ஸ்லோவும் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கா. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது, ஒரு நாளு இப்படி எல்லாம் பேசி அவங்க எல்லாம் ஏதாவது சகஜமாயிடுறான். அப்போ சரின்னு அந்த குடும்பத்துல அந்த அழகுக்கு குறையே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். இந்த ரகுபதி நாயக்கருடைய தாத்தா காலத்துல இருந்தே அவங்க குடும்பத்த அப்படி ஒரு அழகா வச்சுப்பாங்களாம். எப்படின்னா, இப்ப இருக்கிற அந்த ரகுபதி நாயக்கருக்கு 4 பையன்கள். அந்த 4 பையன்களும் அவ்வளவு அழகா இருப்பாங்களாம். அவங்களுக்கு பெண் பார்க்கறதுக்கு இந்த ரகுபதி நாயக்கர் என்ன செய்வாராம், ஊர் ஊரா தேசமா அலைஞ்சு எங்கேயோ ஆந்திர பிரதேசத்துல இருந்து 8 வைர தங்க விக்கிற மாதிரி இருக்கிற அந்த 8 பெண்களை கூட்டிட்டு வந்து
4 பேருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காரு. அப்பவே அந்த காலத்துல நான் 2 பேரா கல்யாணம் முடிச்சுருக்காரு. நான் நினைச்சேன், சரி இப்படி இருக்குமா அந்த காலத்துல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கல்யாணம் முடிச்சு வச்சுடுறாங்க. ஆனா அந்த அந்த குடும்பத்துல ஒரு பெண் திருமணமாகி இருந்தான்னா, அவன் மாப்பிள்ளை பார்க்கிறது அழகா இருந்தா மட்டும் போதுமாம். வசதி எல்லாம் பார்க்க மாட்டாங்களாம். நல்ல வசதி இல்லன்னா பரவால்ல, கல்யாணம் பண்ணிட்டு சொத்த கூட எழுதி வச்சுருவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க வசதி மிக்கவாங்க அப்படி இருக்கிறாங்க, அந்த குடும்பத்துல இருக்காங்க. இப்படி வசதியும், அழகும் நிறைஞ்சிருக்கிற அந்த குடும்பத்துக்கெல்லாம் இப்போ கோமதி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு, வேலைக்கு சமையல் வேலைக்கு போறான். போன உடனே அங்க பக்கத்துல இருக்கிறவங்க, மத்தவங்க, சுலோவுடைய அந்த தோழிங்க எல்லாரும் வர்றாங்க இவன பார்க்கறதுக்கு. பார்த்து எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க இவன. ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. ஒரு எளப்பமா பார்க்குறாங்க. என்னடா இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு தோணும் போல இருக்கு அவனுக்கு. அப்படி பார்க்குறாங்க. அப்ப சரி விருந்தெல்லாம் ஏற்பாடாகுது. இவன் சமையல் பண்ணி விருந்து போடும்போது, அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த சமையல சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு அப்படியே ஆச்சரியமாச்சு. இப்படி சமைக்கக்கூடியவனா இவன்? இவன நம்ம நம்ம சரியா புரிஞ்சுக்கலையே நம்ம. இனிமேல் இது மாதிரி அவங்ககிட்ட இப்படிலாம் நடந்துக்க கூடாது. அவங்ககிட்ட அப்படின்னு நினைச்சு அவங்ககிட்ட மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமேல் நம்மள ஒருத்தனா அவன நினைச்சுக்கணும் அப்படின்னு அவன் மேல கருணையும் பாசமா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ரகுபதி நாயக்கருடைய அந்த இது முதல் நாள் ரகுபதி நாயக்கர் இந்த விருந்தெல்லாம் சாப்பிட்டுருக்காரு. இத சாப்பிட்டுட்டு அவரு என்ன செய்றாரு, "இது மாதிரி ஒரு சமையல நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சே. அதனால அந்த சமையல்காரன கூப்பிடுங்க" அப்படின்னு மேல இருந்து அவன வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இவன் அப்படியே பயந்து பயந்துட்டு போறான். என்ன சொல்லப் போறாரோ அப்படின்னு. ஆனா அவன் மனசுக்குள்ள மெதுவா பூனை மாதிரி அப்படியே நடந்து நடந்து மேல போறான். அவரு நல்லா சமைச்சிருக்காரு, பாசம் இருக்கு. இருந்தாலும் இவன பார்த்த உடனே என்ன நினைச்சாருன்னு தெரியல. அப்படியே கடகடன்னு வானத்த பார்த்து அப்படியே கடகடன்னு சிரிக்கிறாரு. சிரித்த உடனே இவன் அந்த வெண்ணிற மீசையும், அந்த வெண்ணிற பற்களும் அப்படியே போட்டி போடுற அளவுக்கு அந்த கற்பனை அங்க அவர்கள் பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த கற்பனை அந்த அப்படி ஒரு போட்டி போடுற அளவுக்கு அவரு சிரிக்கிறாரு. இந்த கம்பீரமான அப்படியே சிரிப்ப பார்த்துட்டு, அவன் அப்படியே ஒடுங்கி போய் அப்படியே ஒதுங்கி நின்னுக்கிறான். இத பார்த்து இவன் பயந்து போய் நிக்கிறத பார்த்து இன்னும் அவருக்கு சிரிப்பு வருது. சிரிப்பு வந்து, "ஆ உன் பேர் என்ன? பலே பலே நல்லா சமைக்கிற" அப்படின்னோனே, "என் பேர் கோமதி" அப்படின்னு சொல்றான். பேஷ் பேஷ்" அப்படின்னு சொல்லிட்டு, போய் ஒரு பீரோவ திறந்து ஒரு பட்டு கரை போட்ட வேஷ்டியும், சட்டையும் கொண்டு வந்து குடுக்குறாரு. இதே வேற யாராவது இத வாங்கியிருந்தாங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாங்க. இப்படி ஒரு சட்டைய குடுத்துட்டாங்களே அப்படின்னு. ஆனா இவன் அத குடுத்ததுல சந்தோஷமே படல. அந்த வாழ்க்கையில அவன் அந்த வேட்டி சட்டைய அவன் உடுத்தவே இல்ல. இப்படி அந்த குடும்பத்தோட இவன் சகஜமா போயிட்டே இருக்கான். இருக்கும்போது எல்லாமே சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்தப்புறத்துல பெண்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சிலர் பல்லாங்குழி விளையாடுறாங்க. சிலர் தாயம் விளையாடிட்டு இருக்காங்க. சிலர் பரதந்தாம் புள்ளி விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி ஒருத்தரா விளையாடிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் ஒரு ஒரு பொண்ணுக்கு பேனை பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கான். அப்போ திடீர்னு இவன் மனசுல என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஒரு பாட்டு பாடலாம். ஏன்னா இவன் நல்லா பாடக்கூடியவன். ஒப்பாரி பாட்டு பாடக்கூடியவன் இல்லையா? அதனால சரி நல்லா பாட்டு பாடலாம் அப்படின்னு ரொம்ப வேகமா தான் ஒரு விதவையாகவும், ஒரு கணவனை இழந்தா என்ன பாட்டு பாடுவோமோ, அது மாதிரி ரொம்ப வேகமா பாட ஆரம்பிக்கிறான். கருப்பும் சிவப்புமா நான் கலந்துடுத்து நாளையில, சிவப்பும் கருப்புமா நான் சேர்ந்துடுத்தும் நாளையில, நீலமும் பச்சையுமா நான் இறந்தெடுத்தும் நாளையில, கைகளையும் சேலையே என் கழுத்தில் இட்டு போனியே. கைகளன் சேலை எந்தன் கழுத்தை அறுக்காதோ, ஈழுவன் சேலை எந்தன் இடுப்பை முறிக்காதோ. விதவைங்க ஒப்பாரி பாட்டு பாடுவாங்கல்ல. இப்படி கலர் கலரா உடுத்திட்டேன் நானு. கடைசியில என் கழுத்த அறுத்து போயிட்டியே, என் தாலிய அறுத்துட்டு போயிட்டியே அப்படின்னு ஒரு விதவை பாடுற பாட்டு. அத பாடின உடனே
எல்லாம் அந்த விதவை பெண்கள் எல்லாம் ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கல்யாணம் ஆனவங்க எல்லாம் அப்படியே அமைதியா அழுதுட்டு இருக்காங்க. சரி இவன் பார்த்தான். ஐயையோ! இந்த பாட்ட பாடிட்டோமே! சரி நகைச்சுவையா ஒரு கைவளைய பத்தி வேற ஒரு பாட்டு பாடலாம். அப்படின்ட்டு இன்னொரு பாட்டு பாடுறான். "சோளம் இடிக்கையில சொன்னியடி ஒரு வார்த்தை. சோளம் இடிக்கையில சொன்னியடி ஒரு வார்த்தை. ஐயோ! கையே பிடிக்காதீங்கோ என் தலைவலி சேதமாகும். கையே பிடிக்காதீங்கோ என் கருவளைவி சேதமாகும்." அப்படின்னு பாடின உடனே எல்லாரும் அந்த அழுகையெல்லாம் நிப்பாட்டிட்டு அப்படியே சிரிச்சுட்டு சகஜமாயிடுறாங்க. இப்படி நாள் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் காலையில இந்த கோமதி அப்படியே பரபரப்பரப்பா ஏங்கிட்டு இருக்கான். என்னன்னா இந்த பக்கம் வந்து பெண்களுக்கு குளிக்க தண்ணி எடுத்து வைக்கிறான், சோப்பு எடுத்து வைக்கிறான், அப்புறம் துண்டு எடுத்து வைக்கிறான், யாருக்காவது தேவைப்பட்டா முதுகு தேய்ச்சி விடுறான். இப்படி பார்த்து பார்த்து சமையல் பண்ணிட்டு அப்படியே பரபரப்பா இருக்கான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஸ்லோவுடைய அண்ணன் ரகு அன்னைக்கு ஊருக்கு வரதா பேசிருக்காங்க. சரி அவன் எப்ப வருவான்? அவனுக்கு என்ன தேவைப்படும்? என்னன்னு சாப்பிடுவான்? அப்படின்னு ஒண்ணு ஒண்ணும் அந்த பார்த்து பார்த்து அவன் சமையல் பண்ணி வைக்கிறான். அவன் எப்ப வருவான்? எப்ப வருவான்? சாயங்காலம் தான் அந்த நாள் மெல்ல நகர்ந்துகிட்டே இருக்குது. சாயங்காலம் எப்ப வரும்? அவனை எப்ப பார்ப்போம்? அப்படின்னு சுலோ சொன்னத வச்சு அவனை இன்னும் பார்க்கணும், பார்க்கணும் அப்படின்னு மனசு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு இவனுக்கு. சாயங்கால நேரமும் வந்துருச்சு. வந்த உடனே ஒரு கார் சத்தம் கேக்குது. கார் வந்து இறங்கின உடனே ஸ்லோ போய் கதவை திறக்கிறான். அப்படியே அஜானு பாகவா ஜம்முன்னு வந்து இறங்குறான் ரகு. எல்லா பெண்களும் சுத்தி நிக்கிறாங்க. சில பெண்கள் ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்போ இவன் மட்டும் என்ன பண்றான், கொஞ்சம் தள்ளி போய் அந்த கதவு பின்னால நின்னு அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கான். ரகு என்ன பண்றான் அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருக்கான். அவ கொஞ்ச நேரத்துல இவன் பார்த்துக்கிட்டே இருந்தா இவனுக்கு எப்படி வெக்கம் வந்துச்சோ தெரியல. அப்படியே கண்ணை மூடிட்டு ஓடி போய் ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறான். அறையில போய் கதவை சாத்திக்கிறான். சரி எல்லாம் வந்துடுறாங்க. அப்ப சகஜமா இவன் சாயந்தரம் குளிச்சுட்டு ரகு குளிச்சுட்டு சாப்பிட உட்கார்றான். சாப்பாடு பரிமாறப்படுது. அவன் சாப்பிட்ட பிறகு சொல்றான், "இன்னைக்கு என்ன சாப்பாடு ஒரு புது மாதிரியா ரொம்ப நல்லா இருக்கே. யார் சமைச்சது?" அப்படின்னு கேட்கிறான். உடனே இது புது ஒரு ஆள் வந்திருக்குல்ல சமையலுக்கு அப்படின்னு சொல்றா கோமதி. இவ சுலோ சொல்றா. புது ஆள் வந்திருக்காங்க சமையலுக்கு. யா அப்படின்னோடனே இவன் என்ன பண்றான், ஓரத்துல நின்னுட்டு கோமதி சொல்லாத சொல்லாத அப்படின்னு கைய காட்டுறான். காட்டின உடனே இவளும் என்ன பண்றான், அந்த பேச்ச அப்படியே விட்டுடுறா. சொல்லல. அதெல்லாம் ரகுவும் அத பத்தி கேட்கல. அவனும் சாப்பிட்டுட்டு மாடிக்கு போயிடுறான். அவன் அறைக்கு போயிடுறான். அவ சுலோ வந்து கேட்கிறா கோமதி கிட்ட. "ஏன் சொல்லாதன்னு சொன்னேன்? நான் சொல்லியிருந்தேன்னா நீ அண்ணனை பார்த்திருக்கலாம்ல, பேசியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்றான். சொன்னோனே இவன் அப்படியே அமைதியா நிக்கிறான். இப்போ அண்ணன் வந்து மேலதான் மாடிக்கு தான் போயிருக்கான். நீ பால் எடுத்துட்டு மேல போ, நானும் மேல வரேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்படின்னு ஒரு டம்ளர்ல பால் எடுத்துட்டு, அப்படியே தன்னை ஒரு கண்ணாடியில அப்படியே தன்னுடைய அலங்காரத்தெல்லாம் அப்படியே பார்த்துக்கிறான். அப்படியே பார்த்துட்டு அசைகள் அப்படியே இப்படியே பார்த்துட்டு, எப்படி முதலிரவுல ஒரு பெண் பால் எடுத்துட்டு போவாளோ, அது மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு, மெதுவா அப்படியே படி ஏறி மேல போறான். சுலோவும், ரகுவும் அந்த அறையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இவன் போன உடனே பின்னால இவ வர்றத பார்த்து சுலோ சொல்றா. ஆனா ரகு கோமதி வந்திருக்கான், கோமதி வந்திருக்கான் அப்படின்னோடனே, "கோமதியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனோட எண்ணம் அப்படி என்னன்னா, கோமதின்னா ஒரு பெண்ணா இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். அப்படி நினைச்சிட்டு இவன் பின்னால இருக்கிறத பார்த்து இப்படி திரும்பி பார்க்கறான். பார்த்த உடனே இவனுக்கு எப்படியோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஒரு ஆண்மை தன்மையுள்ள இவனால அந்த ரச விகாரத்த அவனால பொறுத்துக்க முடியல. அந்த இடத்துல கீரா அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ரச விகாரம் அப்படின்னோடனே இவனுடைய அந்த உடல் அசைவு, அந்த இதெல்லாம் பார்த்தா அந்த ஒரு வார்த்தையில அவர் எழுதியிருக்கிறது ரொம்ப அருமையா இருந்தது. அந்த ரச விகாரத்தை இவனை பொறுத்துக்க முடியல. அப்படியே சலிப்பு தான் வருது மேல. வந்துட்டு "என்ன இதெல்லாம்?" அப்படின்னு ஒரு கத்து கத்துறான். அது வந்து இவன் அப்படியே மெதுவா டேபிள்ல அந்த பால வச்சுட்டு, அப்படியே மெதுவா அப்படியே நிக்கிறான். அவனுக்கு என்ன செய்யுது போறதா, நிக்கிறதான்னு தெரியல. அப்படியே நிக்கிறான். அப்போ ஸ்லோ நினைப்பா, ஐயோ நம்ம பின்னால வந்து திடீர்னு காட்டலாம்னு நினைச்சோம், இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு இவனுக்கும் கோமதிக்கும் அப்படியே வருத்தமா இருக்கு. என்ன நம்ம கேவலப்படுத்திட்டானே அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல என்ன செய்யறான், "சீ வெளிய போ" அப்படின்னு சொல்லிடுறான். சொன்ன உடனே உன் மனசு அப்படியே பதறி போய் வேகமா தன் அறைக்கு ஓடி போயிடுறான் கோமதி. அப்போ ரகு சொல்றான்,
ஸ்லோ கிட்ட ஸ்லோட மாதிரி ஸ்லோ சொல்றான். சொல்ற ரகு கிட்ட, என்ன இப்படி பண்ணிட்ட? அவன் பாவம் என்ன பண்ணான்? அவன் வெறும் பால் தானே கொண்டு வந்தான். அவன் ஒரு நல்ல ஒரு கருணை உள்ளவன, ஒரு ஆத்மாவ, ஒரு உயிரை இப்படி நீ வந்து திட்டிட்டியே! இது உனக்கு அவன் என்ன பண்ணான் அவன்? அப்படின்னோனே அவனும் யோசிக்கிறான். சரி என்ன பண்ணான்? ச சமையல் பண்ணா பால் கொண்டு வந்து குடுத்தான். நம்ம ஏன் கோவப்பட்டோம்? சரி இனிமேல் அப்படி நான் சகஜமா நடந்துக்கிறேன். அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு, அவகிட்டயும் சொல்றான். சரி நான் சகஜமா நடந்துக்கிறேன். ஆனா, இப்போ கோமதி போய் தன் அறையில படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான். இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு அழுதுட்டு இருக்கான். மறுநாள் காலையில இந்த சுலோ போய் எவ்வளவோ சொல்றா. அதெல்லாம் தெரியாம சொல்லிட்டான். நீ ஒண்ணும் இது பண்ண வேண்டாம். அது சரியாயிடும். வா அப்படின்னு சொன்னாலும் இவன் கேட்கல. வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருந்தான். வரல. அப்புறம் அப்புறம் ரகு வந்து திரும்ப சகஜமா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், இவனும் சரி சகஜமா நம்ம இருக்கலாம் அப்படின்னு சகஜமா இருக்க ஆரம்பிச்சுட்டான். மறுநாள் காலையில ரகுவுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வைக்கிறதும், சோப்பு எடுத்து வைக்கிறதும், அப்புறம் வந்து துண்டு எடுத்து எல்லாம் வச்சுட்டு, அப்படியே நின்னுகிட்டே இப்படி குழஞ்சுக்கிட்டே இருக்கான். உடனே அப்ப ரகு என்ன என்ன வேணும் அப்படின்னு கேட்டவுடனே, இல்ல முதுகு தேய்ச்சு விடட்டுமா அப்படின்னு கேட்கிறான். ஒண்ணும் தேய்க்க வேணாம் போ அப்படின்னு சொன்னோனே சொல்லிட்டு அவன பிடரில தள்ளாத மாதிரி போய் தள்ளி கதவ மூடிட்டு இவன் குளியல் அறைக்கு போயிடுறான். போன உடனே இவன் என்ன பண்றான், வெளிய போய் நின்னுகிட்டு அந்த ஆட்டு உரல் பக்கத்துல போய் அப்படி இப்படி எட்டி ஜன்னல்ல அவன் குளியலறையில பார்த்துட்டு இருக்கான். இத வந்து ஸ்லோ பாக்குறா. பார்த்துட்டு அவளுக்கு சிரிப்பு வருது. என்ன இப்படி இவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சிரிச்சுட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. இந்த நாளும் போயிடுது. அன்னைக்கு சாயந்தரம் சரி ரகு நல்லா சகஜமா பேச ஆரம்பிச்சுட்டான். நம்ம நல்லா சகஜமா இருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சமையல் எல்லாம் நடக்குது. இவங்க பரிமாறுறாங்க. ரகு உட்கார்ந்துடுறான் சாப்பிட பரிமாறுறாங்க. அப்படியே இத சாப்பிடுங்க, அத சாப்பிடுங்கன்னு ரொம்ப கவனிக்கிறான். கோமதி ரகுவ. இவனுக்கு வந்து சமையல் நல்லா இருந்தாலும், இவன் பக்கத்துல நெருங்கி நெருங்கி வர்றது, இத மாதிரி சொல்றது அவனுக்கு கொஞ்சம் பிடிக்காம இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இது வேற ஸ்லோ வேற இத சாப்பிடுங்கண்ணா, அத சாப்பிடுங்கண்ணா. இத வை கோமதி, அத வை கோமதி அப்படின்னு ஏத்தி விட்டுட்டு இருக்கா. இவன் கடுப்பாகி ஸ்லோவிட்ட ஆங்கிலத்துல சொல்றான். சுலோ நீ செய்யறதெல்லாம் பிடிக்கல. இவனை கண்டாலே எனக்கு பிடிக்கல. நீ இத இவன் செய்யறது நல்லா இல்ல. அதனால நீ பார்த்துக்க ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அவ ஸ்லோ சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. பாவனா அவன் அப்படின்னு சொல்லிடுறா. சரி இவங்க 2 பேரும் ஆங்கிலத்துல பேசிட்டு இருக்கிறத கோமதி பார்க்கறான். பார்த்துட்டு என்ன பேசுறாங்கன்னு அவனுக்கு தெரியல. ஆனா ஏதோ நம்மள பத்தி தான் பேசுறாங்க. அப்படின்னு நினைச்சுட்டு நம்மள பாராட்டி பேசியிருப்பாங்க அப்படின்னு அவனா நினைச்சுக்கிட்டு அப்படியே அறையில போய் ரொம்ப சந்தோஷமா அவனுக்கு கத்தி பாடணும் போல அவனுக்கு இருக்கு. சரி அன்னைக்கு ராத்திரி எல்லாம் சாப்பிட்டோன்னே பால் கொண்டு போறான். இதே மாதிரிதான். பால் கொண்டு போய் அந்த அடைய தண்ணி நல்லா அலங்காரம் சரியா இருக்கா அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டு மெதுவா பால் கொண்டு போறான். அப்ப ரகு வந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கான். ஏதோ எழுதிக்கிட்டு வேலை பண்ணிட்டு இருக்கான். இவன் மேல போய் பக்கத்துல இருந்து பால் சம்ப வச்சுட்டு அப்படியே பக்கத்துலயே நிக்கிறான். அப்ப அவனும் பார்க்கல. பால் வச்சிருக்கேன், ஆறி போயிட போகுது, குடிங்க அப்படின்னு சொல்றான். சொன்னவுடனே, அது சொல்றது மட்டும் இல்லாம, அப்படியே பக்கத்துல போய் இந்த தாடைய இப்படி இப்படி பண்ண உடனே, ரகுவுக்கு எங்கதான் கோவம் வந்தும், பயங்கர கோவம் வந்துருச்சு அவனுக்கு. அப்படியே எழுந்து நின்னு சப்புன்னு ஒரு அறை அறைஞ்சிட்டான். இவன் அப்படியே கன்னத்த பிடிச்சுக்கிட்டு சமாளிக்கிறான். சிரிச்சு சமாளிக்கிறான். அந்த பிரச்சனைய பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு அப்படியே கன்னத்த பிடிச்சுட்டு சிரிச்சு சமாளிக்கிறான். முடியல அவனால. அப்படியே ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறான். இவன் அழறத பார்த்து இன்னும் கொஞ்சம் அவனுக்கு கோவம் வந்து எழுந்து நின்னு வலது கால்ல ஒரு எத்து எத்தி விட்டுறான் பாருங்க. அப்படியே திடார்னு அவன் கீழ விழுந்துடுறான். விழுந்த உடனே மறுபடியும் அடிக்க போறான். அடிக்க போன உடனே அப்போ சுலோ அவங்க பக்கத்து கரையில இருந்த சுலோ வந்து இத கேட்டு ஓடி வரான். ஓடி வந்து அவன அப்படியே மெதுவா போய் ரூம்க்கு அனுப்பிடுறான். அவன் போயிடுறான். அன்னைக்கு ராத்திரி இந்த 3 பேருமே சரியா தூங்கல. 3 பேருக்குமே கொஞ்சம் கஷ்டம். சரியா தூங்கல. ஆனா கோமதி வந்து அன்னைக்கு ராத்திரி அவங்க அறையில அந்த ஒப்பாரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவனும் தூங்கல. மறுநாள் காலையில ரகு வந்து பட்டணத்துக்கு ஏதோ வேலைக்காக போகணுன்றதுக்காக அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கான். கிளம்பிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லணும். சொல்லிட்டு போலாம் அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்ல போறான். சொல்ல போகும்போது அப்ப இவன் கோமதி எங்க காணோம் அப்படின்னு கேக்குறான்.
இவன் ரூம்ல இருந்து வரவே இல்லை. இவன் யாரா மத்தவங்க கேட்கும் போது ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டான். அதனால மத்தவங்களும் அவன் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்கள். இவனுக்கும் கொஞ்சம் கஷ்டம். நேத்து நடந்த நிகழ்ச்சியை நினைச்சு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஸ்லோ பக்கத்துல இருக்கா. அவ எதுவுமே சொல்லல. அவளும் அமைதியா இருக்கா. அப்படி அப்படின்ட்டு வேகமா கோமதி அறைக்கு போறான். கோமதி கோமதின்னு தட்டுறான். நான் ரகு வந்திருக்கேன், கதவை தர அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே கோமதி கதவை திறக்கிறான். அப்படியே அழுது கண்ணம் எல்லாம் வீங்கி போய் அப்படியே தலையெல்லாம் பரட்ட மாதிரி இருக்கு. பார்க்கவே அப்படியே பரிதாபமா இருக்கான். இவனுக்கு பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. சரி என்ன பண்ணுது, கையில இருக்கிற ஒரு பொட்டலத்தை இந்தா அப்படி அப்படின்னு கொடுக்குறான். கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு அப்படியே முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதை நான் திறந்து பாரு அப்படின்னு சொல்றான். சரி அதை திறந்து பார்க்கறான். திறந்து பார்த்தோன்னா அதுல நிறைய செவ்வந்தி பூக்களும் இந்த வளையல்கள்லாம் கருப்பு வளையல்கள் இருந்துச்சு. பெண்கள்லாம் சிரிக்கிறாங்க பார்த்துட்டு. இவனும் தனக்குள்ள உண்மையாவே சிரிச்சுக்கிறான். சிரிச்சுட்டு அதை வச்சுட்டே இருக்கான். அதை கொடுத்துட்டு போனவன் தான் ரகு. வேலை நிமித்தமா அவன் அங்க ஊர் அழிஞ்சுட்டு இந்த பக்கம் வரவே இல்லை. இது சில நாட்கள் சகஜமா போகுது. ஆனா இவன் வேலை சகஜமா கோமதி செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் என்னன்னு தெரியல. அவனுக்குள்ள நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு அவன்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போன மாதிரி ஒரு உணர்வு. சோகமும் வருத்தமாகவும் சில நேரங்கள்ல அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரியும் மதிய நேரங்கள்ல கூட எதையோ நினைச்சு எதையோ பேசிட்டு இருக்க மாதிரியும் அப்படி ஒரு சித்த பிரம்மை பிடிச்ச மாதிரி அவன் அப்படியே சுத்திட்டு இருக்கான். இத ஸ்லோவும் பாக்குறா. அவளும் பார்த்துட்டு ஏன் இப்ப இப்படி இருக்கா, என் மனசுல என்ன ஓட்டம் ஓடிட்டு இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு இவ மனசுலயும் தோணுது. இப்படி நாட்கள் நகர்ந்துட்டு இருக்கு. ஒரு நாள் இரவு ஒரு 2 மணி இருக்கும். திடீர்னு சிலோவுக்கு ஒரு நினைப்பு டக்குன்னு எழுந்துக்கிறான். கீழே ஏதோ ஒரு அறையில விளக்கு எரியுது மாதிரி தெரியுது. அதனால என்ன என்ன விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குன்னு மெதுவா கீழே அறைக்கு இறங்கி வரலாம். கீழே அறைக்கு இறங்கி வர்றான். அப்போ இது கோமதி அறையில தான் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. இவ எட்டி பாக்குறா. என்ன கோமதி அறையில விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கே அப்படின்னு கொஞ்சம் பக்கத்துல போய் பாக்குறா. ஆகவனா அங்க விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா கோமதிக்கான ஒரு பெண் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா. கோமதி எங்க போனா என்ன தெரியலையே அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பாக்குறா. சரி இன்னும் கொஞ்சம் நம்ம போய் பார்க்கலாம், கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு போறா. அந்த பெண் ஒரு பெண் உட்கார்ந்துருக்கா. அவ தலையில நிறைய செவ்வந்தி பூ இருக்கு. கையில கருப்பு வளையல் போட்டிருக்கா. எதிர்க்க அந்த ரகுவோட படம் வச்சுட்டு அது முன்னால அப்படியே கட்டிக்கிட்டு காலை கட்டிக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. கண்ணுல தர தரையா கண்ணீர் வந்துட்டு இருக்கு. அந்த கண்ணீர் எல்லாம் பட்டு அவ கை விரல்கள் பட்டு அப்படியே ஜொலிக்குது. அந்த அளவுக்கு அவ கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே இது யார் இந்த பெண்ணு, அப்ப ரகு படத்தை எதுக்கு வச்சுட்டு இருக்கா, கோமதி எங்க போனா அப்படின்னு இவருக்கு ஒரே குழப்பமா. சரி இன்னும் கொஞ்சம் போய் நம்ம அந்த பெண்ணுக்கு தெரியாம யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு தெரியாம யாருன்னு பாக்குறேன். பார்த்த உடனே அந்த தலையில பூ வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த பெண்ணை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போகுது அது கோமதி அப்படின்னு. பார்த்த உடனே அப்படியே திடுக்குன்னு ஆயிடுச்சு. அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே கை படபடன்னு ஆகுது அவளுக்கு. அப்படியே மாடி ஏறி மேல போயிடலாம் அப்படின்னு காலை எடுத்து வைக்கிற அவளால முடியல. கால் எடுத்து வைக்கவும் முடியல. அதனால என்ன பண்றான், அந்த படபடப்பத்தோட அப்படியே அந்த படிக்கட்டுல உட்கார்ந்துடுறான். இப்படியாக இந்த கதை முடிவடைகிறது. இந்த கீராவுடைய ஒரு அற்புதமான இந்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. நன்றி தோழமையே. கதை சொல்லியா நீங்க பயணிச்சீங்களா, இல்ல ஒரு ஒரு ஓரங்க நாடகம் நடந்துச்சா, இல்ல ஒருவேளை கீரா ஐயா கதை எழுதும்போது இப்படிலாம் நினைச்சு பேசித்தான் எழுதியிருப்பாரா? இப்ப அந்த ஒப்பாரி பாடல்கள், அந்த சொல்லுகிற அந்த முறைகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் அப்படி பண்ணியிருப்பாரோன்னு தோணுது. ஏன்னா இந்த கதையை நீங்கள் முழுமையாக உள்வாங்கி கொண்டு, அதுதான் முக்கியம். ஏன்னா நேற்று கூட ஒரு நண்பர் என்னிடம் போன்ல பேசினார். எல்லாத்துக்கும் பின்னூட்டம் சொல்ல மாட்டீங்க, ஒரு சில இதுக்கு மட்டும் சொல்றீங்களே அப்படின்னா, கதையை நம்முடைய ஈர்ப்பு இழுக்கின்ற பொழுது நம்மை அறியாமல் அதோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பம். பேச வேண்டாம்னு நினைச்சாலும் அது இழுத்து கொண்டு போயிடும். நான் ஒவ்வொரு நாள் நினைக்கிறது பேசிடக்கூடாது, ஏன்னா அது ஏன்னா அதுக்குன்னு அந்த நேர மேலாண்மைக்காக நம்ம ஆனால் அது போல
நீங்கள் கதையில் முழு ஈடுபாடு. நான் பார்த்துட்டே இருந்தேன். சிவசுப்ரமணியா, நீ அந்த பாடெல்லாம் பாடும்போது பாத்தீங்கன்னா அப்படியே வறண்டு தலையாட்டி ரசிச்சாங்க. எல்லாருமே அப்படித்தான் செஞ்சிருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய பணியை கதை சொல்லல் என்கிற அந்த மகத்தான பணியை ஒரு சிறந்த கதை சொல்லியாக ரமணி தோழமை சரியாக செய்திருக்கிறீர்கள். அது காரணம் நீங்களும் ஒரு 27 ஆண்டு காலம் ஆசிரியர் பணியில இருந்திருக்கீங்க, முதல்வராக இருந்திருக்கீங்க, தலைமை ஆசிரியராக இருந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது அது அந்த எந்த கருத்தை எப்படி கொண்டு செல்வது அதுதான் முக்கியம். எந்த கருத்தை எப்படி கொண்டு செல்வது என்பது அது ஒரு கடினமான பணி. கதை எல்லாரும் சொல்லலாம். ஆனால் கருத்தை எப்படி விதைப்பது என்பது ரொம்ப சிரமம். அதுவும் கீரா ஐயாவுடைய கருத்தை விதைப்பது என்பது கவனமா விதைக்கணும். ஒரு சின்ன மாறுபாடு ஏற்பட்டால் கூட கதையினுடைய பொறுமையே மாறி போயிடும். ஆனால் அந்த கதையை சரியாக சொல்லிய தோழமைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் இங்கே இணைந்திருக்கிற அத்துணை இலக்கிய ஆளுமைகள் சார்பாகவும் நம்முடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா அறம் ஐயா அவர்கள் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தோழமைகளே. நன்றி தோழமையே. அடுத்ததாக பின்னூட்டத்தை தொடக்கி வைக்கிற நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள். தோழமைகளே, எல்லோருக்கும் வணக்கம். மிக அருமையான கதை. நேற்று ஒரு மனப்பிறழ்வான ஒரு மாற்றுத்திறனாளி போன்ற ஒரு மனப்பிறழ்வான ஒரு பெண்ணை பற்றிய ஒரு அருமையான கதை. இன்றைக்கு ஒரு 3ஆம் பாலினத்தை சேர்ந்த ஒரு பாத்திரத்தை அதை எப்படி சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் என்று கோணத்துல மிக அழகாக இந்த கதையை கீரா வடித்திருக்கிறார். என்ன சிறப்புனா, படிக்கும்போது ஏற்படுகின்ற உணர்ச்சிகளை காட்டிலும் கற்றினான்னு கேட்கலாம் பாருங்க. இந்த கேள்வி அவங்க ரமணி அம்மா அவர்கள் அவருடைய அருமையான ஒரு குரலிலே நல்ல மொழி நடையிலே சொல்லுகிற பொழுது அந்த கதையினுடைய அழகுகள் உள் அழகுகள் அருமையாக வெளிப்பட்டன. ரொம்ப கீராவினுடைய அந்த நடை, அந்த கிராம பாங்கு, அந்த பாத்திரத்தினுடைய அந்த கோமதியை வர்ணிக்கிற விதம் மிக அருமையாக ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் அதனுடைய உயிரோட்டமான ரத்தமும் சதையுமாக உயிரோடு நமக்கு அந்த கோமதி நமக்கு முன்னாடி வர்ற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. சமூகம் பொதுவாக 3ஆம் பாலினத்தை வரை அங்கீகரிப்பதில்லை. அது ஒரு அருவருப்பாகவும் ஒரு அது இயற்கையின் படைப்பு. அது யார் என்ன செய்ய முடியும்? இயற்கையினுடைய படைப்பிலே பாருங்க, அவர் எல்லாம் அசல் பெண்கள் அந்த அந்த கருத்தை ரொம்ப அருமையா சொன்னாங்க. அந்த வார்த்தைய இது ஏதோ உள்ளர்த்தம் இருக்குதுன்னு நினைச்சேன். படிக்கலாம் அது எனக்கு புரிஞ்சுதுன்றாங்க. அதுதான் எழுத்தாளருடைய திறமை. அசல் பெண்களாகவே நிறைய பிறகுறாங்க. கடைசியில பெண்ணாதான் பிறக்கண்டு இவனுக்கு கோமதின்னு பேர் வச்சா இவன் முழு பெண்ணும் இல்லை, முழு ஆணும் இல்லை. இது ஒரு 3ஆம் பாலினம். இந்த 3ஆம் பாலினத்தை சமூகம் எப்படி பார்க்க வேண்டும்? அதுவும் மனித உயிர் தான், நம்மை போன்ற உணர்ச்சிகள் உடையதான். அதுக்கு என்னன்னா, அவன் தோற்றத்துல ஆண்கள் போல இருப்பார்கள், ஆனால் உள்ளம் பூராவும் பெண்மை அவர்களுக்கு பொங்கி வழியும். அவர்கள் ஆண்களைத்தான் நேசிப்பார்கள். அதாவது ஆண்களை காதலிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. பெண் சுபாவம் இருப்பதனால இந்த பெண்கள் பாருங்க அவங்களை ரொம்ப சேர்த்திக்குவாங்க. அவங்க புறக்கணிக்கிறது இல்லை. இந்த 3ஆம் பாலினத்தவர்களை பெண்கள் எப்பவுமே புறக்கணிக்கிறது இல்லை. ஆண்கள் தான் அவர்களை வெறுப்பார்கள். பெண்கள் அவர்களோட சேருவாங்க. எங்க ஊர்ல ஒரு பையன் இருந்தான். அவன் 3ஆம் பாலினம்னே கண்டுபிடிக்க முடியல. அவன் நம்ம மாதிரியே தான் சட்டை போட்டுக்கிட்டு பேண்ட் போட்டுக்கிட்டு எல்லாம் இருந்தான் பாருங்க. ஆனா எப்ப பாரு பெண்களோடயே இருப்பான் அவன். இந்த ஊர்ல இந்த பையன் எப்ப பாரு பெண்களோடய பழகிறான் பாரு. பெண்களும் அவனை சக தோழியை போலவே நினைத்து எல்லா செய்திகளையும் அவனிடத்துல பரிமாறிக்குவாங்க. கடைசியில பார்த்தா அவன் 3ஆம் பாலினம்ன்றது பின்னாடி தெரிய வந்தது. தெரிய வந்த உடனே ஊரை விட்டு துரத்தி விட்டாங்க அவனை. ஆனால் இந்த கதையில பொதுவாக சமூகம், குடும்பம் அவர்களை வீட்டை விட்டு துரத்தி அவர்கள் ஒரு சமூகமா இருக்கிற அந்த சமூகத்துல போய் சேரக்கூடிய மிகப்பெரிய கொடுமை இருக்கிறது. இந்த பாலின வேறுபாட்டினால அவர்கள் இயற்கை செய்த சதிக்கு அவர்கள் என்ன செய்ய முடியும்? பாவம். ரொம்ப கழிவிறக்கத்தையும் இரக்கத்தையும் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் அவர்கள் மீது செலுத்துவது மனித உயிர் தானே. ஆனா ரொம்ப முரணனாக நெஞ்சு மேல எட்டி உதைக்கிற அந்த ரகு,
கடைசியில புரிஞ்சுக்கிறான். இது வந்து அவனுடைய தவறல்ல என்று புரிந்து அவர்களுக்கு அவனுக்கு என்ன விருப்பமோ, அவன் சேலை உடுத்த வேண்டும், அவன் வந்து ரவிக்கை போட வேண்டும், பூ வைக்க வேண்டும், வளையல் போட வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ஒரு பரிசு பொருளாக அந்த பொட்டலத்தை கொண்டு கொடுத்த உடனே அவன் பாருங்க, மறைந்திருந்து அவன் குளிக்கிறத பாக்குறான் கோமதி அந்த ரகு. அப்ப என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ள இவனுக்கு அந்த ரகு மேல ஒரு காதல் அரும்புது. ஆனா அது நிறைவேற முடியாத காதல், யதார்த்தத்துல ஏத்துக்க முடியாத காதல். ஆனாலும் அந்த 3ஆம் பாலினத்தை கடைசியில ரகு அங்கீகரித்து அவனுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றி அந்த படத்துக்கு முன்னாடி இவன் பெண்ணை போல உருவம் மாற்றிக்கொண்டு அவன் உட்கார்ந்து கண்ணீர் சிந்திக் கொண்டிருப்பதை அந்த பெண்ணு பார்த்து, அவனுடைய சகோதரி பார்த்து, அவனுடைய முகத்தை பார்த்து கடைசியில இவன் தான் கோமதி என்று கதை முடியுது. அப்படின்னா இந்த கதையில ஆண்களும் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும். ஆணும் பெண்ணுமான இந்த சமூகம், அவர்கள் ஒரு மனித உயிர்கள், அவர்களை நாம் நேசிக்க வேண்டும், அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று என்ற கருத்தை இந்த கதை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக அருமையான கதை, மிக அழகிய கதை. இந்த அழகிய கதையை அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து ரமணி அம்மா மிக அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வழக்கம் போல நம்ம கலை இலக்கிய பெருமன்றம் இப்படியான நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய கதைகளை வரிசையாக நம்ம கு அழகிரிசாமி தொடங்கி தமிழ் மொழி தொடர்ந்து இன்றைக்கு 3ஆவதாக கீராவை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அடுத்து புதுமைப்பித்தனுக்கு வருவோம், இன்னும் வரிசையா வருவோம். அது கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு புதுமையான ஒரு பாதையை, எல்லாரும் அங்கீகரிக்கக்கூடிய வியக்கின்ற ஒரு அருமையான செயலை, தேவையான ஒரு இலக்கிய பணியை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அருமை மிகு பொதுச் செயலாளர்களுக்கும் நெறியாளர்களுக்கும் இதை உலகம் பூராவும் கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கும் மிக அருமையான கதையை சொல்லிய ரமணி அம்மாவுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தொடர்புகளே. நன்றி நன்றி நன்றிமா, நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி கவிஞர் அவர்களே. அடுத்ததாக பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற சிவசுப்பிரமணியன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன ரமணி அம்மா அவர்கள் முதல்வராக பணியாற்றி பணி நிறைவு செய்தவர். இவர் கதை சொல்றத நான் சீவானாவா சிந்தனை பள்ளியிலேயே கேட்டிருக்கேன். ரொம்ப அருமையாக கதை சொல்பவர். இன்னைக்கு இவர் கதை சொன்னத கீரா அவர்கள் கேட்டிருந்தால் மெய்மறந்து ரசித்திருப்பார் என்றே சொல்ல தோன்றுகிறது. அதாவது இவருடைய நடிப்பு, பாவனை எல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அடியாத்தி அப்படின்னு சொல்றது போது ரொம்ப மனசை தொட்டது. பிறகு ஒப்பாரி பாட்டு அப்படியே பாடி தத்ரூபமா பாடி மகிழ்வித்தார். பிறகு கோமதி வந்து பால் கொண்டு ரகு அறைக்கு போகும்போது இவர் கீரா இந்த அம்மா வந்து கீரா அவர்கள் சொல்லாததையும் ஒன்று சொன்னார். அதாவது ஒரு கணவன் இருக்கிற அறைக்கு முதல் இரவாக பெண் பால் கொண்டு போறது மாதிரி அப்படின்னு சொன்னாப்ல. கீரா அவர்கள் சொல்லாததையும் சொன்னார். அருமை, பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இது வந்து முழுக்க முழுக்க திருநங்கை. அது கீரா அவர்கள் முதலே சொல்லியிருந்தார், ரச விகாரம். இது அந்த ரகுவோட நாடி எல்லாம் தொட்டு பேசுறது அந்த பெண்களுக்கே உரித்தான ஒரு அன்பு, பாசம். அந்த இதை அவன் ரகு புரிஞ்சுக்கிடல. அதை புரிஞ்சுக்கிடாம அவனுடைய செயல்பாடெல்லாம் ரொம்ப ஒரு ஆதிக்கத்தனமாக இருக்கிறது. அதாவது செவுட்டில் அடிக்கிறது கூட பரவாயில்ல, காலால கோமதியின் நெஞ்சில மிதிச்சு தள்ளுறது ரொம்ப கொடூரம். அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ரகு வந்து பணக்காரன். அந்த பணக்காரனின் கொழுப்பு பீரிடுகிறது, அவ்வளவுதான் சுருக்கமா சொல்ல போனோம். அத பிறகு பின்னாடி சிந்திச்சு செயல்படுறான். அது இருந்தாலும் கோமதியிடம் மன்னிப்பு கூட கேட்டிருக்கலாம். அவளுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிற பொருள்
செவ்வந்தி பூக்கள், கருப்பு வளையல்கள் கொடுக்கலாம். அது நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் மன்னிப்பும் கூட கேட்டிருக்கலாம். இது வந்து உப்பாரி பாடல் அவன் வந்து கோமதிட்ட விரும்பி கேட்டாலும் அவன் பாடியிருப்பான். ஆனா இவன் வந்து அவனை சித்திரவதை செய்து பாட வச்சுட்டான். கோமதிய ரகு வந்து சித்திரவதை செய்து பாட வைக்கிறான். அது ரொம்ப எல்லார் மனசையும் உருக்கும். இது மொத்தத்துல நேத்து வந்து கதை மனப்பிறழ்வு உடன் உள்ள ஒரு பெண் கதை, மனப்பிறழ்வு உள்ள ஒரு பெண் கதை. இன்னைக்கு வந்து உடல் பிறழ்வு உள்ள ஒரு கோமதியின் ஒரு ஆணுடைய கதை. ரொம்ப அருமையா இருந்துச்சு. இது வந்து அது ரகு வந்து உடன்பட்டு கூடாதான் என்னன்னு தெரியல. இவன் ஆசைப்படுதான். என்ன அவன் போட்டோவெல்லாம் வச்சு ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த கைக்கிளை அப்படின்னு சொல்லுவாங்க, பொருந்தா காமம் அல்லது ஒருதலை காதல் அப்படின்னு சொல்லலாம். இவன் விரும்புறான். அது நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ரொம்ப அருமையான கீராவனுடைய கதையை ரொம்ப அருமையாக சொன்னார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. நன்றி தோழர். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. உடல் பிறழ்வு, மனப்பிறழ்வு நல்லா இருந்தது. வார்த்தைகள் கோர்வையாக புதிய புதிய அந்த சொல்லாடல் மகிழ்வாய் இருக்கிறது. நன்றி தோழமையே. மகாலட்சுமி தோழர். மகிழ்ச்சி. வணக்கம் தோழர். வணக்கம். கேக்குதா? கேட்குது தோழர். ரமணி அக்கா என்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல. உங்க கதையோட அப்படியே நான் மகாலட்சுமி, உங்க கதையோட நான் அப்படியே ஒரு மெய் மறந்து, அது எப்படி சொல்றது, அது உயிரோட்டமான அந்த திருநங்கைகள். நான் அந்த திருநங்கைகள் கூட நான் நிறைய பயணம் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்க வகுப்பறையில ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு திருநங்கை எனக்கு தட்டுப்படுவாங்க. கரெக்டா அவங்கள வந்து நான் கண்டுபிடிப்பேன். அது கடைசியில அவங்க வந்து ஸ்கூலை விட்டு போகும்போது முழு திருநங்கையாத்தான் போறாங்க. நிறைய பேரை நான் இப்படி சந்திச்சிருக்கேன். அவங்களோட எனக்கு நல்ல ஒரு வாசம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த திருநங்கைகள் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்லலாம், ஒரு கைக்கூ கவிதை சொல்லலாம். இறைவன் எழுதிய சந்தி பிழைகள் அப்படின்னு நான் அந்த கவிதை, அவங்களுக்காக ஒரு கவிதை. ரொம்ப அருமையா இருந்தது ரமணி அக்கா. உங்களுடைய கதை வந்து எப்படி மனசார சொல்றேன். இது மாதிரி நான் அடுத்து சொல்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி தோழர். நன்றி தோழமையே. தோழர் மகாலட்சுமி சொன்ன வாசகம் அருமையா இருக்கு. இறைவன் எழுதிய சந்திப்பிழை அருமையா இருக்கு. பாராட்டுகளும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி தோழமையே. கணேசன் சாத்தூர் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை கோமதி அம்மா இந்த கதையை சொல்றதுக்கு வந்து ரமணி அம்மா தான் பொருத்தமான ஆளு அப்படின்னு சொல்றதுக்கு மாதிரி இருந்துச்சு அவங்க கதை சொன்னது. அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தைகளை பார்த்தீங்கன்னா 8 குழந்தைகளும் பெண் குழந்தைகளாவே பிறந்துருது. அப்போ 9வது குழந்தையும் பெண் குழந்தையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவங்க வந்து கோமதின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனா அவன் ஆண் குழந்தையா பிறந்துட்டான். ஆனா அந்த ஆண் குழந்தையா பிறக்க போகும்போது அந்த ஹார்மோனை பொறுத்தமில்ல ஆண்களுக்கான ஹார்மோனை தவிர பெண்களுக்கான ஹார்மோன் அதிகமா இருக்கிற காரணத்தினால அது பெண் உணர்வு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அந்த அந்த சூழ்நிலை அப்படியே மாறிடுது. இன்னொன்னு, அந்த ஒரு ஒப்பாரி பாடல் மாதிரி படிச்சாங்களா, அதை நான் படிச்சேன். அதை படிச்சுட்டு அதுக்கு வந்து எனக்கு வந்து அந்த அர்த்தமே புரியாம போச்சு. கடைசியில வந்து அந்த பெண்கள் எல்லாம் வந்து அந்த பாடலை கேட்டு கண்ணீர் வடித்தார்கள், திகைத்து நின்றார்கள். அப்படியே இருந்தாங்க. அப்ப என்ன இதுல வந்து தேய்க்கிறது, கண்ணீர் வடிக்கிறது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணும் புரியல. ஆனா ரமணி அம்மா அந்த பாடலை படிச்சு அதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்பதான் வந்து அந்த இதைய புரிந்தது எனக்கு. அவ்வளவு அருமையா சொன்னாங்க. ரொம்பவும் அந்த கதையை கேட்க கேட்க அம்மா சொல்ல அவ்வளவு மெதுவாக அத்தனை வார்த்தைகளையும் கோர்த்து இந்த கோமதி கதையை ரொம்ப சிறப்பாக சொன்னார்கள். அருமையான கதை. இப்படி இரு பாலினத்தை தவிர்த்து இன்னொரு பாலினமும் இருக்கிறது, நாட்டுல இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படியெல்லாம் வந்து இருக்கும், அதை எப்படியெல்லாம் சமூகத்துல வந்து நடத்துவாங்க, எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு கீரா அவர்கள் இந்த சமூகத்துக்கு சொல்ற மாதிரியே அமைந்த கதை. அருமையான கதை. அம்மா அவர்கள் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. வாழ்த்துக்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும்
இலக்கிய மன்றமும் ஐயா கருமுருகன் ஐயா அவர்களுக்கும், நமது பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் சிவசுப்பிரமணியன் அவர்களுக்கும், அம்மா ரமணியம்மா அவர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி தோழமையே. வேற யாராவது பின்னூட்டம் தரீங்களா? இல்லைன்னா பொதுச் செயலாளருக்கு போகலாம். பொதுச் செயலாளருக்கு போயிடலாமா? நான் பேசலாமா? நன்றி. நிறைவா பேசலாம். அதாவது இந்த கதை 1964 எழுதப்பட்டது. 57 வருடங்களுக்கு முன்னே கீரா அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த கதை ஒரு புதுமையான ஒரு களமா நான் பார்க்கிறேன். அதாவது அவர்களுடைய அந்த திருநங்கைகளுடைய மன ஓட்டத்தை நுட்பமாக தெரிஞ்சுக்கிட்டு அத ஒரு மேற்பூச்சு இல்லாம நேரடியாக ஏற்ற இறக்கங்கள் இதையெல்லாம் மறைக்காமல் ஒரு அப்பட்டமாக எழுதப்பட்ட ஒரு கதை அப்படின்னு நான் பாக்குறேன். இப்போ அவங்க கூட அணுகணும்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னு அவங்கள பற்றிய ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். இப்போ நிறைய இடங்கள்ல நான் ட்ரெயின்ல பஸ்ல எல்லாம் போகும்போது அந்த திருநங்கைகள் கையை தட்டி காசு கேட்கறது இத மாதிரி எல்லாம் செய்வாங்க. அப்ப நான் ஒரு வாட்டி இந்த பக்கத்துல நான் என்கிட்ட சில்லறை இல்லைன்னு நான் போடல. அப்ப பக்கத்துல இருக்க தெரிஞ்ச அந்த அம்மா சொன்னாங்க, இல்லம்மா காசு போடணும், இல்லைன்னா அவங்க சாபம் விட்டுருவாங்க. அது நமக்கு நல்லதுதான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது கரெக்ட் சரியா உண்மையான எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த இந்த கதையை படிக்கும் போதுதான் எனக்கு தோணுச்சு. எங்க வீட்டு பின்பக்கமும் ஒரு திருநங்கை இருந்தாங்க. அப்பெல்லாம் அவங்க கூட நான் பேசினதில்ல. பார்த்து அப்படியே போயிட்டு தவிர அந்த வாய்ப்பு கிடைச்சு கூட நான் பேசல. இதை படிச்சதுக்கு அப்புறம் நான் யோசிக்கிறேன், ஐயோ அவங்ககிட்ட நம்ம பேசியிருக்கலாமோ, பேசியிருந்தா அவங்களுடைய எண்ணங்கள் ஓட்டங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆறுதலா ஏதாவது நம்ம சொல்லி இருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ அவங்களுடைய அந்த வாழ்க்கை எண்ணத்தையும் அவங்களுடைய எண்ண ஓட்டங்களையும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த பக்கத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி பார்க்கும் போதுதான் அவங்கள நம்ம ஒரு சக சகோதரியாகவும் ஒரு சக மனுஷியாகவும் அவங்கள ஏத்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. சமுதாயத்துல அது அவங்களோட நெருங்கி போவதற்கும் அவங்க எதுக்காக கோவப்படுறாங்க, எதுக்காக வருத்தப்படுறாங்க, இந்த மாதிரிலாம் அவங்கள தெரிஞ்சுக்கணும்னா அவங்க கூட அந்த பழகிய ஒரு புரிதல் இருந்தாதான் இந்த சமுதாயத்தோட அவங்க ஒரு நல்ல ஒரு சகோதரர்களாக அவங்கள நம்ம நினைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கதை எனக்கு ரொம்பவும் ஒரு பிடிச்ச கதை. நான் கோமதி இன்னொன்னு முதல்ல அப்படிதான் நினைச்சேன். ஏதோ ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அந்த கதையா தான் இருக்கும் எனக்கு. ஏன்னா முதல்ல அதை தேர்வு செய்யும் போது எனக்கு தெரியல. அது படிக்கும் போதுதான் தோணுச்சு. இப்போ அந்த மாதிரி திருநங்கை எத்தனை பேர் முந்தி காலத்துலயாவது அவர் கீரை எழுதும் போது அந்த காலத்துல எல்லாம் எப்படி அவங்கள சரியா மதிக்காம அப்படி இருந்திருக்கலாம். பட் இப்ப இருக்கிற திருநங்கைகள் எல்லாம் எப்படி பெரிய பெரிய துறைகள் எல்லாம் அதிகாரிகளாகவும் இத்தனை துறைகள்லாம் வேலை பார்க்கறவங்களா இருக்காங்க. இப்ப இருக்கிற சமுதாயம் அவங்கள ஒரு சகோதரியா ஏத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைக்க தோணுது. இந்த இந்த இது அருமையான ஒரு கதை சொல்றதுக்கு வாய்ப்பளித்த அனைவரு தோழமைகளுக்கும் நன்றி சொல்லி நன்றி தோழமைகள். நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் ஆரம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். 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 ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒரு பாரம்பரியமான கதை சொல்லி அத மிக அருமையாக அந்த கீராவுடைய உணர்வுகள் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு. ஒரு 1964 ஒரு 3ஆம் பாலினத்தினர் பால் சிறப்பின அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்கள மிக அருமையான அவங்களுடைய உணர்வுகளை சிறு வயதுல இருந்தே அவங்களுக்கு என்ன மாதிரி அது இப்ப இந்த திருநங்கைன்னு சொல்றதோ இல்ல திரு நம்பி அப்படின்னு சொல்றதோ மூளைக்கும் உடம்புக்குமான டிஸ்கோஆர்டினேஷன். மூளை ஆணாக இருக்கும், இல்ல உடல் ஆணாக இருக்கும், ஆனால் மூளை பெண்ணாக இருக்கும். உடல் பெண்ணாக இருக்கும், மூளை ஆணாக இருக்கும். இதுதான் மைண்ட் பாடி டிஸ்கோஆர்டினேஷன். அப்ப இத நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா சிக்கல் வரும். அப்ப இத மிக அருமையாக சிறு வயதில இருந்தே அந்த குழந்தை விளையாண்டா என்னவா இருக்கணும், மணப்பெண்ணா உட்கார்ந்தா நான் விளையாடுறது, ஜடை போட்டுக்கிறது. இது முத பேரலே இது எதை சொல்ல போறேன்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு முழுசா 7 பெண் பிறந்திருந்தது. ஆனா இதுக்கு கோமதின்னு பேர், பையன் நினைச்சு பொண்ணுன்னு நினைச்சு கோமதின்னு வச்சாங்க. அதே பேரை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய பரிணாமத்தை கொஞ்சம் கொஞ்சமா எழுதி கொண்டு வர்றாரு. கொண்டு போய் அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்கான காதலும் இருக்கும். அந்த காதலை மற்றவங்க மதிக்கணும் அப்படின்னு கீரா என்ன இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு சாத்தூர்ல கூட ஒருத்தங்க இருக்காங்க.
அந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்க்கு ஒரு மருத்துவரா நான் இங்க இருந்தேன் அந்த அந்த கம்யூனிட்டி. அப்ப வந்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. ஒரு திருநங்கையும் ஒரு ஆணும் கல்யாணம் முடிச்சிட்டாங்க. கீரா வந்து ஒரு காதலை மட்டும்தான் எழுதியிருக்கு. காதல் பண்ணிட்டு அந்த ரகுவோட கோபம் ஏன் வந்துச்சு? ஒரு திருநங்கை வந்து தன்னோட காதல் பண்ற மாதிரி சொன்ன உடனே ரகு கோபமாயிடும். அதுல கொஞ்சம் ஓவரா இருக்கு. கால் தேத்தி மிதிக்கிறதுன்றது தோழர் சிவசுப்ரமணியம் சொன்ன மாதிரி பணத்திமிருனால அப்படி பண்ணானான்றது தெரியாது. ஆனா ஒரு இயல்பான ஆணுக்கு போய் ஒரு திருநங்கை வந்து சொன்ன உடனே இதே இது ஒரு பெண் செஞ்சிருந்தா அதை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பான். அந்த மாதிரி இருக்கவனே அவனுக்கு கோவம் வந்துருது. அப்ப இதெல்லாம் கீரா வந்து அந்த காதலோட நிப்பாட்டி விட்டாரு. அந்த ஒரு ஒரு காதலோட. ஆனா இன்னைக்கு சமூகம் வந்து டெவலப் ஆயிடுச்சு. இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்தாங்க. திருநங்கை தான் அவங்க. நாங்க சென்னையில இருக்கிறோம். நான் ஏற்கனவே மேரேஜ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்ட்டு சரி அப்ப இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. மிக அருமையா இந்த அவங்களுடைய உணர்வுகளை எல்லாம் சித்தரிச்சு செஞ்சிருந்தார். நீங்க இதுல திருநங்கைகள் பத்தியான கதைகள் வாடாமல்லி, சூசமுத்திரத்தினுடைய வாடாமல்லி, அதே போல நீங்க இந்த பால் புதுமையினர், இவங்க வந்து பால் புதுமையினர் அவங்கள சொல்றது திருநங்கைன்னு கூட சொல்றது இல்ல. அந்த பால் உறவுகளில் அவங்களுக்கு விரும்பியதை செய்கிறார். தோமுசி ரகநாதனோட முதல் இரவு 3 கப்பல் இருப்பாங்க. 3 பேருக்கும் 6 பேர் அந்த ஜோடிக்கு வெவ்வேறு விதமான பாலியல் உணர்வுகள் இருக்கும். இதைத்தான் எழுதியிருப்பாரு. அந்த அந்த கதை முழுக்க இதான். இன்னைக்கு வந்து LGBTQI அப்படி போய்கிட்டே இருக்கு. முன்னாடி வந்து எல்னா லெசிபியன், ஜீனா கை, பீனா பைசெக்சுவல், டீனா டிரான்ஸ்ஜெண்டர், கியூன்றது கொஸ்டினிங்பாங்க. அது இன்னும் போய்கிட்டே இருந்து IP2ன்னு போயிடுச்சு. ஐனா இன்டர்செக்ஸ், பீன்றது வந்து பான்செக்சுவல்னு வருது, 2Sன்றது டூ ஸ்பிரிட்னு வருது, ஏன்றது ஏக்கு வந்து ஒண்ணு வந்து அகடஸ்னு ஏ ஜெண்டர், ஏ செக்ஷுவல், ஏ ஜெண்டர். இப்படி அவங்க என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, நாங்கெல்லாம் மனுஷங்க தான், எங்களுக்குள்ள உள்ள உணர்வுகளை நீங்க இந்த சமூகம் ஏன் மதிக்க கூடாது அப்படின்னு ரெயின்போ கலர்ல ஒரு கொடி வச்சிருக்காங்க. சென்னையில வந்து இது நடத்துறாங்க. ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் தான் உறவு கொள்ளலாம் அப்படி சொல்லுது. இது வந்து பிரிட்டிஷினுடைய சட்டம். திருநங்கைகளுடைய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கும் என்றால், பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு முன்பாக அக்பரின் தளபதி ஒரு திருநங்கைன்பாங்க. அந்த மாதிரி நிறைய திருநங்கைகள் வந்து சரித்திரம் முழுக்க இருக்காங்க. ராமாயண மகாபாரதத்திலும் திருநங்கைகள் இருந்திருக்காங்க. எங்களுக்கு ஒரு பாரம்பரியமான இது இருந்தது. எங்களை ஒரு குற்றவாளியாக்கி எங்களை பிச்சைக்காரர்களாக மாற்றியது பிரிட்டிஷ் அரசாங்கம் தான். எங்களை கைது செய்வது இதெல்லாம் வந்து அந்த பீரியட்ல வந்து அந்த சட்டத்தை ரிமூவ் பண்ண வேண்டும் என்று ரெயின்போ ஊர்வலம் என்று நடத்துகிறார். இதெல்லாம் வந்து இன்னைக்கு பிராக்டிக்கலா நம்ம அன்றாட நிகழ்வாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு கலை படைப்பின் மூலமாக சொல்லும் போது இப்ப ரமணியம்மா சொன்னாங்களே, திருநங்கை என் பக்கத்து வீட்டுல இருந்தாங்க, ஆனா நான் அவங்களை சரியா கவனிக்கல. நான் அந்த உணர்வை ஏற்படுத்துதான் கதையோட சக்சஸ். நீங்க வந்து பேதை எடுத்துக்கிட்டா அங்க ஒரு மனப்பிறழ்வு எடுத்த பெண், இன்னும் நீங்க விளைவும் ஒரு மனப்பிறழ்வான ஆண், ஒரு முரட்டுத்தனமான மனப்பிறழ்வோடு உள்ள ஒரு ஆண். இப்ப இந்த விளிம்பு நிலை மனிதர்களை எல்லாம் அவர்களுடைய வாழ்வை சொல்லி பொது சமூகத்துக்குள்ள அந்த அவர்கள் குறித்தான எண்ணங்களை ஒரு கதை உடைச்சு நமக்குள்ள உழுது வந்து புது செடிகள், புது விளைவுகளை உண்டு பண்ணும். இதுதான் கதையினுடைய இலக்கியத்தினுடைய வெற்றியாக நாம் கருதுகிறோம். அந்த வகையில் இன்றைய விளிம்பு நிலை மனிதர்களாக இருக்கக்கூடிய இந்த பால் புதுமையினரின் புதுமையினர் ஒருத்தரை எடுத்திருக்கார் கீரா வந்து திருநங்கைகளை மட்டும். இன்னும் நாமே நம்ம இந்த கதை கேட்டு பல மனிதர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் நாம் ஆவணப்படுத்தினால் அவர்களுடைய மிக கலாபூர்வமாக ஆவணப்படுத்தி இருக்கிறார். மிக ஒரு ரம்மியமான ஒரு உணர்வையும் உள்ளே செலுத்தி அங்க என்னென்னலாம் செய்யறாங்கன்றது மிக அற்புதமான கதை சொல்லியின் மூலமாக மிக அற்புதமாக வெளிப்பட்டுள்ளது. நன்றி. நன்றி நன்றி சார். பொதுச் செயலாளருக்கு மிக்க நன்றி. பொதுச் செயலாளரே, பதிவு பின்னோட்டம் பார்த்திடலாம். சங்கரநாராயணன் தோழர் வள்ளியூர்ல இருந்து கதை சொல்லி தோழரின் வாய்மொழிக்கு நிகரான உடல்மொழி நிகழ்வை தூக்கி பிடிப்பது சிறப்பு, வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காங்க. சங்கரநாராயணன் தோழர் மறுபடியும் அடுத்து போட்டிருக்காங்க, பாடல்கள் நேர்த்தி, ரச விகாரம். திரு சுந்தர ராமசாமி தலைவர் ஜீவாவை பற்றி புத்தி ராட்சசன் என்று சொன்னது நினைவுக்கு வந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. மைதிலி கல்யாணி தோழர் சிறப்பு தோழர்னு போட்டிருக்காங்க. மருது நாகராஜன் தோழர்
சிறந்த முறையில் கதையை சொன்னார்கள், சொன்ன விதம் மிக அருமை அம்மா, வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. திண்டுக்கல் திலகவதி, மிகவும் மகிழ்ச்சி தோழர், அருமையான கதை, நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. டிஎஸ்என் தோழர் கதையினை நம் கண்முன்னே காட்சிப்படுத்தியது அற்புதமாக அமைந்தது. அவருக்கு இயல்பாக கைவந்தவை நடிப்பு, கலை, பாவனை, உடல்மொழி, ராகத்துடன் கூடிய பாடல், நெருடலான சிக்கலான உணர்ச்சிகள் சிதறும் கதையை கடைசி வரை அருமையாக சொல்லி சென்றது சிறப்பு, வாழ்த்துக்கள் தோழமே. நான் நிறைவாக சொல்ல வேண்டும் என்று நினைத்த கருத்தை பதிவால் தந்த தோழமை டிஎஸ்என் தோழருக்கு நன்றி. பத்மாகுரு தோழர், ஆரம்ப முதல் கதையை கேட்க வாய்ப்பில்லாத வருத்தம் பின்னூட்டம் மற்றும் விளக்கத்தில் தீர்ந்தது. அருமையான கதை சொல்லல், பாராட்டுக்கள். ரமணியம்மா, 3ஆம் பாலினத்தவர்கள் அன்றும் இன்றும் நிறைய மாறுதல், முன்னேற்றம் உள்ளது, வரவேற்கத்தக்கது, சமூக மாற்றத்தையும் கண்கூடாக காண முடிகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. மேரி தோழர், அருமை, வாழ்த்துக்கள். நான் காமராஜனை படிக்கும் போது திருநங்கையரிடம் ஒரு பயம் இருந்தது. என் மாணவன் ஒருவர் திருநங்கையாக மாறியதைக் கண்டு அதிர்ந்து அவனுக்காக வருத்தப்பட்டோம். மீண்டும் அந்த நினைவில் நிழல் ஆடியது, சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க தோழர்களே. பொதுச்செயலாளரே, நாளை நிகழ்வு போயிடலாம். நாளை கதை ஒரு வெண்மை புரட்சி, திருமதி மைதிலி கல்யாணி சொல்கிறார்கள். நன்றி பொதுச் செயலாளரே. ஒரு மனதிற்கு ஒரு விதமான ஒரு சிந்தனையை தூண்டுகிற வகையில் ஒரு கதையை கீரா ஐயா அவர்கள் கட்டமைத்தார். அவர் எதை சொல்ல விரும்பினாரோ அந்த கருத்தை, கோமதி என்கிற தலைப்பின் கீழ் அமைந்த அந்த கருத்தை, கதையினுடைய தலைப்பே ஆண் பெயரா பெண் பெயரா என்கிற தடுமாற்றம் ஏற்படுகிற வகையில், கதையினுடைய போக்கில், கதையினுடைய கருவில், படிக்கிற வாசகர்களுடைய மனத்தில் தடுமாற்றம் ஏற்படுகிற வகையில் இந்த கதையை அழகாக கொண்டு சென்றார். கதையை கீரா எந்த வடிவில் கட்டமைக்க விரும்பினாரோ அதே வடிவமைப்பில் கட்டமைத்த நம்முடைய தோழர் ரமணி அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். மீண்டும் டிஎஸ்என்ஆர் தோழர் பதிவு செய்த அந்த வரிகளையே மீண்டும் நான் பயன்படுத்துகிறேன். ரமணி தோழருக்கு இயல்பாகவே காட்சிப்படுத்திய அந்த காட்சிப்படுத்துகிற அந்த கலை இயல்பாகவே இருக்கிறது. காரணம், நடிப்பு கலை, பாவனை, உடல் மொழி, ராகத்துடன் கூடிய பாடல். அதுவும் நான் ஆய்வுக்காக செல்லுகின்ற பொழுது ஒப்பாரி பாடல் என்பது நம்ம ஒப்பாரின்னு நினைக்கிறோம், அது ரொம்ப கடினம். ஏன் அப்படின்னா, எந்த இடத்திலாவது ஏற்ற இறக்கம் குறைந்தால் அதனுடைய ரசனை மாறுபட்டு விடும். எந்த நோக்கத்துக்காக அதை பாடுகிறார்களோ அது சிதைந்துவிடும். அது சாதாரண கலை கிடையாது. அழுகிறது கூட, தாலாட்டம் அப்படிதான். தாலாட்டும் கூட பார்த்தீங்கன்னா, நீங்க ஏற்ற இறக்கம் சரியா கொஞ்சம் எடுத்துன்னா நம்ம பாடுறவனுக்கும் தடுமாறி போயிடும். குழந்தையும் எந்திரிச்சு தொட்டியை விளக்கிட்டு பார்க்க, என்ன நீ பாடுறியா, என்ன பண்ற அப்படின்னு தொட்டியை விளக்கிட்டு பார்ப்போம். அது மாதிரிதான் இந்த ஒப்பாரி பாடலும் அது போலத்தான். அதை சரியா நம்முடைய தோழமை உடல் மொழியாகவும் ராகத்தோடும் கூடிய பாடல். அதை கால ரொம்ப விஷயம்னா, நெருடலான, அவர் சொன்ன வரி அப்படியே சொல்லுகிறேன், நெருடலான சிக்கலான உணர்ச்சிகள் சிதறும் கதையை கடைசி வரை அருமையாக சொல்லி சென்றது சிறப்பு என்று பதிவு செய்தார். அதே வரியோடு நிறைவு செய்கிறோம் தோழமைகளே. ரமணி தோழமைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, தோழமைகளே, கீரா ஐயா கதைகளோடு நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இணைய வாயிலாக உங்களோடு நன்றியும் வணக்கம். நாளை கதை, நாளை நிகழ்வு பொதுச் செயலாளரே, நாளை ஒரு வெண்மை புரட்சி, மைதிலி கல்யாணி சொல்றாங்க. மிக சிறந்த இலக்கிய ஈடுபாட்டாளர். நன்றி பொதுச் செயலாளரே. நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணைய வாயிலாக நாளை இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி தோழர்.